அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஆவணி மாதம் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிர பகவானும் பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 1 முதல் 32ஆம் தேதி வரை சிம்மராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசி என்பதற்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதம் என்றாலே பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஓணம் பண்டிகை வருகிறது. எண்ணற்ற சுப நாட்கள் வருகிறது. ஆவணி மாதம் என்றாலே குடும்ப மங்கள காரியங்களுக்கு உகந்த மாதம். ஆவணி மாதம் ரிஷபராசி என்பதற்கு எப்படி இருக்கும்? விரயத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை ஜென்மராசியிலே அமர்ந்திருக்கிறார். குரு செவ்வாய் கூட்டணி. ஜென்மராசியிலே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் ஆத்திர அவசரம், கோபதாபம் ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். கம்முன்னு தான் இருப்பீங்க, டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க. கணவரிடமோ மனைவியிடமோ நண்பரிடமோ பிள்ளையிடமோ கோபப்பட்டு 1-2 வார்த்தை விட்டுருவீங்க. அப்புறமேட்டி கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். ஜென்ம ராசியிலே அஷ்டமாதிபதி குரு சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பயணங்கள், நிறைய கோயில் குளம் போய்ட்டுற மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா இடம் பெயரக்கூடிய நிலை பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். புதனுக்கு ஆகாத இடம் பெரும்பாலும் கடகராசி மிக மிக மோசம். ஏன்னா கடகம் சந்திர பகவானுடைய வீடு. சந்திரன் மனோகாரகன், புதன் புத்திகாரகன். ஓடுகின்ற நதி நீரில் புதன் அமரும்போது புதனே மனம் தள்ளாடி கொண்டு தான் இருப்பார். தனக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு புதனாக இருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க, அல்லது கைமாற்றாகவும் கொடுக்காதீங்க. இந்த மாதம் பண விஷயங்களில் கவனம் தேவை. கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்கள், மீடியேட்டர், புரோக்கர், முதலீடு இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார். புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சூரியன் சுக்கிரன் கூட்டணி, செவ்வாய் சனி பார்வையில். சுகஸ்தானத்திற்கு 2 பாவிகளுடைய பார்வை இருக்கும்போது உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மன எண்ணம் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் பொறுமொறுமொறுன்னு கோவப்படுற மாதிரி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை இருக்கும். சுகஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் கூட்டணி. சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டிலே இருப்பது நல்ல ஆடை ஆபரணம், வீடு, வண்டி வாகனம், தாயார் உடல் ஆரோக்கியம், கை செலவுக்கு பணம் இப்படிலாம் கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலம் பழுதாகி விரைய செலவுகள், பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் 2வது வீட்டிற்கும் சுக்கிர பகவான் 5வது வீட்டிற்கும் செல்கிறார். சுக்கிரன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். 6க்குடையவர் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகள், நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, உங்கள் கடனை உங்கள் பிள்ளைகள் சம்பாதித்து உங்கள் கடனை அடைப்பார்கள். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6க்குடையவர் 5வது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பெற்ற பிள்ளை உங்கள் கடனை அடைக்கும். 6க்குடையவர் 5வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேரும்போது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமலும் போகும்.
தந்தை மகனுக்குள் விதண்டாவாதங்களும் ஏற்படும். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபகவானுடைய 5ஆம் பார்வை கேது சுக்கிரன் மேல் விழுகிறது. இந்த மாதம் ரிஷபராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். உங்களுடைய மனம் குலு குலு குலுன்னு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் விரும்பியது கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கல்யாணத்திற்குண்டான வழிவகை இந்த மாதம் உண்டு. கல்யாணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் நிச்சயம் பண்ணலாம். மோதிரம் மாற்றலாம், தேதி குறிக்கலாம், அல்லது கல்யாணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. குருபகவான் பார்வையில் சுக்கிரபகவான் 5வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது சுப மங்கள காரியங்கள் நடக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சாரார். சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும் போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு. புதிய வண்டி வாகனம் அல்லது நல்ல ஆடை, இதை தங்க நகை ஆபரணம் இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பளுக்கு உண்டு. 4ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இந்த ஆவணி மாதம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு உதவியுடன் வீட்டுமனை அனைத்தும் விற்று தீர்ப்பீர்கள். அதற்குண்டான வாய்ப்புண்டு. 4வது வீட்டிலே உஷ்ணகிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது சனி பார்வை இருக்கும்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஜுரம், காய்ச்சல், தலைவலி இப்படி சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 11வது வீட்டிலே ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம், போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பதக்கங்கள், பரிசுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. 11வது வீட்டிலே ராகு வரும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, பேராசைப்பட்டாலும் சரி, ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேற்றியே வைப்பார். ராகு போல் கொடுப்பாருமில்லை, கேது போல் கெடுப்பாருமில்லை அப்படின்ற பழமொழி இந்த குரோதி வருடம் முழுவதும் 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது மிக பிரம்மாண்டமான செல்வாக்கு உண்டு. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, வருமானம் சார்ந்து ஓரளவு நிம்மதியான வருமானம் வந்து கொண்டிருக்கும். பண தேவை பூர்த்தியாகும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு விநாயகர் எழுதிய விதி இந்த ஆவணி மாதம் என்ன சொல்கிறது என்றால், ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை, அரச மரத்தையும் விநாயகரையும் வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி வந்து விநாயகரை வேண்டுங்க. ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? என் வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேற்றம்? திருமண தடை, புத்திர தடை, வேலை தொழில் வருமான தடை, எப்போது தான் குடும்பத்திலேருந்து நிம்மதி கிடைக்கும்? எப்போது தான் என்னுடைய கஷ்டம் குறையும்? அப்படின்னு விநாயகரை வேண்டுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் உங்கள் விதியை மாற்றி எழுதக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் ஒரு நல்ல மாற்றங்களை விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திரபகவான் இந்த மாதம் அஷ்டமத்திலிருந்து தொடங்கி வைக்கிறார். அஷ்டமத்திலிருந்து சந்திரபகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர்றது நல்லது. சனி பகவான் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது இரவு நேர பயணங்களில் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.